நம்ம எல்லாருமே இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, மெயில் நமக்கு நிறையவே வரும். ஓகேவா? முன்னாடியெல்லாம் அப்படி இல்ல. ஒரு ஜஸ்ட் ஒரு Play Storeக்காக மட்டுமே தான் இமெயில் ஐடி வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்லே நிறைய இமெயில் ஐடி எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே இம்பார்ட்டன்டான மெயில்னா ஓகே. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இல்லைன்னா தேவையில்லாத ப்ரொமோஷனுக்காக நமக்கு ஏகப்பட்ட அன்வான்ட் மெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதை பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்றதுக்கு கூகுள் தரப்புல இருந்து புதுசா ஒரு அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஹே காய்ஸ், நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நானும் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அப்டேட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வர அன்வான்ட் தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளால ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தி தான் வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து இமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இருக்க, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிற புதுசு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த நெட்ஒர்க்லேருந்து மெயில் வருதோ அந்தந்த நெட்ஒர்க்கோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த நெட்ஒர்க்லேருந்து மெயில் எகெயின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நெட்ஒர்க் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயில் ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கொடுத்த நெட்ஒர்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எந்த மெயிலுமே வராது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோ யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.